शांति शांति ओम शांति शांति शांति। त्रयोदशाध्याय देवतानि हरिं क्लीं चामुण्डानि विद्ये चण्डिका परमेश्वरी भुवनेश्वरी बला भट्टारिकानि नमो नमः। महाभुतिं समर्पयामि नमस्ते। नमामि श्रीदेवी ललिताम्बिके कोट्याधीशनिलये शान्तायै मंगलम्। ओम शांतानंद गुरुं देवं सच्चिदानंद विग्रहं सर्वदा सुप्रसन्नं ह्यवधूतं समाश्रये। नमः कूटस्थरूपाय जिद्रूपाय नमो नमः। नमो वेदान्तवेद्याय भुवनेशी नमो नमः। சத்குரு சாந்தானந்த மகாஸ்வாமிகள் மற்றும் அனைத்து சத்குருநாதர்களுடைய பரிபூர்ண அனுகிரகத்துடனும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய கிருபா கடாட்சத்தினாலையும் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சண்டி ஹோமத்தில் 30வது நட்சத்திர மண்டலமாக நமது வேதவியாசர் தபோவனத்தில் 11ஆம் நாளாக இன்றைய தினம் திருஷ்டி துர்கா மந்திர சகித சண்டி ஹோமமானது செய்யப்பட்டது. திருஷ்டி தோஷம் அப்படின்னா எல்லாருமே வாழ்க்கையில் கொஞ்சம் பயப்படுறோம். குழந்தை ஒரு வயசு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னா அது தான் திருஷ்டி தோஷமும் சொல்லி மந்திரிக்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்தே பழக்கத்தில் இருக்கு. நமது சாஸ்திரங்களிலும் கவச்ச ஸ்தோத்திரங்கள்லாம் நிறையா இருக்கு. கவச்சம்னா காப்பாற்றக்கூடிய ஒரு பாதுகாப்பு வலயம் அப்படின்னு நிறையா மகாகணபதியிலேருந்து ஆரம்பித்து சமஸ்த தேவதைகளுக்கும் இந்த கவச்ச மந்திரங்கள்லாம் இருக்கு. அதில் நம்ம தேவி மகாத்மியத்திலையும் கவச்ச அர்கல கீலகம்னு தேவி கவச்சம்ங்கிற ஸ்தோத்திரத்தெல்லாம் கார்த்தால வேளையில் பாராயணம் பண்ணினா சாயந்தரம் இங்கே ஹோமமானது நடக்கிறது. எல்லாருக்கும் இந்த சரீரம் எடுத்தாச்சுன்னா நாம் 3 விதமான ஒரு பாப சம்பந்தத்தின் அடிப்படையில் புண்ணிய பாபம் சமமாக இருக்கும் பொழுது உபாபியாமேவ மனுஷ்யலோகம்னு இந்த மனித சரீரம் கொடுக்கப்படுறது. அப்ப பிராரப்தம் சஞ்சிதம் ஆகாமின்னு 3 விதமா இந்த பாபத்தன்மையை பிரிக்கிறோம். சஞ்சிதம்னா எத்தனையோ ஜென்மால நாம் செய்த பாவங்கள்லாம் ஒரு மலை போல குமிஞ்சு இருக்கிறதுக்கு பேரு சஞ்சிதம்னு பேரு. அதுக்கப்புறம் ஆகாமின்னா இந்த உடல் எடுத்து செய்யக்கூடிய பாபத்துக்கு பேரு ஆகாமின்னு பேரு. பிராரப்தம்னா கண்டிப்பா அனுபவிச்சுதான் அதை தீர்த்தாகணும். எது போகேனைவ க்ஷீயதே கர்மா தது பிராரப்தம். அனுபவிச்சாதான் அந்த பாபத்துக்கு பரிகாரமே தவிர வேற எந்த பரிகாரத்தையும் நாம செய்ய முடியாது. ஆனா நமக்கு கால் உடையணுங்கிற சூழ்நிலையில பகவானை பிரார்த்தனை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி கவச்ச பாராயணங்கள்லாம் பண்ணி இந்த ஓமல் திருஷ்டி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக மகரிஷிகள் ஒரு ஸ்ராய்ப்போட போகட்டம்னு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா அனுபவிக்கிறத அனுபவிச்சுதான் ஆகணும். ஆனா அதை பொறுக்கக்கூடிய சக்தி, அதை தாங்கக்கூடிய பலம், இதெல்லாம் நமக்கு கொடுப்பதற்காகத்தான் மகரிஷிகள் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மந்திரத்துல ஓம் ஹ்ரீம் தும்துர்கே பகவதி மனோகிரகம் மசமசா. என் மனசுல பலவிதமான ஒரு எண்ணங்கள், ஒரு தபிப்பு சக்தி இருக்கிறதுனால தான் பிறர் மேல நமக்கு கோபம் வருது.
அதனால உங்களுக்கு மனோ கிரகம் மசமசா, என் மனசுல இருக்கக்கூடிய தன்மையை, எனக்கு கோபம், பெரிய ஒரு தாபம், பெரிய துக்கம் இதெல்லாம் வராத, அப்படி வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுத்து அதெல்லாம் என்னை விட்டு அகல வேண்டும். ஹித திருஷ்டி, நல்லவன் மாதிரியே இருப்பான், பக்கத்துல இருந்தே குழி பெருக்கிறாங்கிறாங்க. அவங்களுக்கு தான் அளவெல்லாம் கரெக்டாக தெரியும். நாம் அதனால பக்கத்தில் இருந்து குழி பிரிக்கிறானேன்னு அதை நினச்சி நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு தான் நம்மளுடைய நடை பாவனை, ஹைட்டு வெயிட்டு எல்லாம் கரெக்டாக தெரியும். அப்போ தான் அளவு முதற்கொண்டு அவனால் துல்லியமாக சொல்ல முடியும். அதனால உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதனாலையும் தோஷம் ஒன்றும் கிடையாது. அதனால ஹித திருஷ்டி, அஹித திருஷ்டி, பரதிருஷ்டி, பிறரால் ஏற்படக்கூடிய திருஷ்டி, சர்ப்ப திருஷ்டி. ஜாதகத்தை எடுத்து ஜோசியர்கிட்ட போனால் நீங்கள் அந்த காலத்தில் நிறைய பாம்பை அடித்திருக்கிறீர்கள், சர்ப்பத்து புத்துக்கு பால் விடுங்கள், இல்லை சர்ப்பத்தை செஞ்சு ஒரு அரச மரத்தடியில் ஒரு சர்ப்பத்தை பிரதிஷ்டை பண்ணுங்க, உங்களுக்கு நாக தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது. சர்ப்ப திருஷ்டி, அதுக்கப்புறம் சர்வ திருஷ்டி சொல்லிகிட்டே இருக்க முடியலப்பா, ரொம்ப இதாக இருக்கு. எல்லா திருஷ்டியும் போகணும். அந்த காலத்தில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் குழந்தைகளுக்கு அம்மா தமிழில் பாட்டெல்லாம் பாடி சுற்றி வெளியில் கொண்டு போய் போடுவார். அதுக்கு ஒரு கிழமையெல்லாம் வச்சு, சில பேர் ஞாயிற்றுக்கிழமை, சில பேர் புதன்கிழமை, சில பேர் வியாழக்கிழமை, இந்த மாதிரி வச்சு அந்த குழந்தையை சுற்றி அப்படியே தலையில் இந்த உப்பு மிளகு, இல்லாட்டி உப்பு மிளகாய் இதெல்லாம் வச்சு கூட சுற்றி நெருப்பெல்லாம் போடுவார். இல்லை வெறும் உப்பையாவது சுற்றி ஒரு பக்கெட்டில் ஜலத்தை வச்சு கரைச்சி அதை, இதெல்லாம் நம்ம சம்பிரதாயங்களில் வழி வழியாக இருக்கக்கூடியது தான். இப்போ நமக்கு காலத்தால் எழுந்துக்கிறதே லேட் ஆகிடுறது, வாசல் தெளிக்கவும் முடியல. இப்போ எல்லாம் நீட்டாக பெயிண்டே வந்துருத்து, சாணி மாதிரி அழகாக அடித்து விட்டுட்டு கோலமும் அதை பெயிண்டில் போட்டுவிட்டாக்க வெறுமனை டியூபால் தண்ணி பிடிச்சா போருங்கிற நிலைமைக்கு நம்மளும் வந்துவிட்டோம். அதனால் இந்த மாதிரி திருஷ்டி தோஷங்கள்லாம் போகணும். அதே மாதிரி நவகிரகத்தை கண்டா பயப்படாதவர்கள் யாருமே இல்லை. அதுவும் இந்த சனி, ராகு, கேது இந்த 3 கிரகத்தை கண்டா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும், இப்போ நீங்கள் இந்த கையில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்னுங்கிறாங்களே, அதை பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பலனை சொல்லி நம்ம புத்தியை பூரா அதை பார்த்து பார்த்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஆளாளுக்கு ஒன்று சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதனால இதுக்கெல்லாம் நாம் நேரம் கொடுக்காம இந்த தோஷங்கள் அனைத்தும் போகணுங்கிறதுக்காக ராகு கிரக, கேது கிரக, எல்லா கிரக தோஷங்களும் அம்பாளுடைய பார்வையினால் நமக்கு அகன்று விடுகிறது. அதுக்கப்புறம் போனால் எல்லா ஜோசியமெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி 4 அர்த்தாஷ்டம சனி, அர்த்தாஷ்டம குரு, இப்படியெல்லாம் பயம்படுத்தி நம்மளை. அதனால் எந்த விதமான கிரக பாதைகளும் நம்ம மனசை ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் 12வது அத்தியாயத்தில் தேவி மகாத்மியத்தில் கிரகபீடாசு சோக்ராசு மகாத்மியம் ஸ்ருணுயான் மமா, கேட்டா போறோம். உக்ரமான கிரகத்தினால நமக்கு பயம் இருந்தா இந்த மந்திரத்தை கேட்டாலே நமக்கு ஸ்ருதம் ஹரதி பாபானி ததா ஆரோக்கியம் பிரயச்சதி, ஆரோக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் மகரிஷிகளுடைய வாக்கு. அதுக்கப்புறமா எல்லா கிரகங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கணுங்கிற பிரார்த்தனை. இத்தனை பிரார்த்தனையோடு கூடி ஒரு குருநாதர்களால் வழிவகுத்து கொடுக்கப்பட்ட முறையில் தான் இங்கே நாம் இந்த சண்டி ஹோமத்தை தொடர்ந்து செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இன்னும் 16 நாட்கள் பாக்கி இருக்கு. எல்லோரும் கலந்து கொண்டு கண்டிப்பாக மாற்றமும் ஏற்றமும் கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் என்றைக்குமே வேத வாக்கு பொய்யே கிடையாது. உங்களுக்கு என்றைக்காக இருந்தாலும் பூனல் போட்டுக்கும் பொழுதே என்ன சொல்கிறோம்? ஸ்ருதி ஸ்மிருதி புராண யோக்கியதா சித்தியர்த்தம் தாங்கிறோம், பிரம்ம தேஜா அபிவிருத்தியர்த்தம் அப்படிங்கிறோம். அதனால் நமக்கு மனசு நமக்கு செம்மையானுங்கிறதுக்கு தான் மந்திரம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை தொடர்ந்து கேட்பதாலும், தொடர்ந்து நாம் ஹோமம் செய்வதாலும், ஹோமத்தை பார்ப்பதாலும், ஹோமத்திற்கு உதவி செய்வதாலும்
நமக்கு எல்லாவித பலன்களும் கிடைக்கும். அதே தேவி மகாத்மியத்தில் ஆராதிதா சைவ நிருணாம் போக ஸ்வர்க அபவர்கதா. நீ இந்த 13வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் இருக்கு. நீ அம்பாளை ஆராதனை பண்ணினேன்னா உனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அது அம்பாள் உனக்கு கண்டிப்பாக கொடுப்போம். போக ஸ்வர்க்கம் வேணும்னு ஆசைப்பட்டா அதையும் கொடுக்குறேன். அபவர்க்கம் அப்படின்னா மோட்சத்துக்கு பேர். அந்த அபவர்க்கத்தையும் உனக்கு கொடுப்பாள், கவலையே பட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் ஆங்காங்கு நாம சத்குருநாதர்களுடைய அனுகிரகத்துடனும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி தேவியினுடைய அனுகிரகத்துடனும் எல்லா இடங்கள்லையும் ஹோமங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம். அடுத்த மாதம் கோயம்புத்தூரில் இதே மாதிரி 27 நாள் நடக்க போகுது. அதனால் இங்கே பூஜை பண்ணுறவாள்னும் ரொம்ப ஸ்ரத்தையாக இன்றைக்கி வெளியில் போகாமல் ஒரு கட்டி போட்டு வைக்கிறதுங்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அதனால் இருந்தாலும் ஒரு 27 நாட்கள் இவாள்லாம் இங்கே இருந்து ஹோமம் பண்ணுறான்னா அது அவர்களுக்கு பகவான் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு அர்த்தம். யாரும் பெருசாக கட்டுப்பாடோடு இங்கே இருங்கோலாம் சொல்லி அப்படிலாம் பண்ணலை. அவர்கள் ஆனந்தமாக இருக்கணும், பூஜை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால அவர்களும் அப்படியே ஆனந்தமாக இருந்து செய்து வருகிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் வல்ல ஜெகன்மாதா புவனேஸ்வரியும் சத்குருநாதர்களும் பரிபூர்ணமாக அனுகிரகம் செய்யணும்னு நான் தினமும் பிரார்த்தனை பண்ணுறேன்.